நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் லட்டு பொண்ணு. கஞ்சன்வாலான்ற ஊர்ல குணால்னு ஒரு தாத்தா. அவரு ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சிருந்தாராம். அவருக்கு 2 பேத்திங்க இருந்தாங்க. அவங்க பேரு தாரிகா, ஆரிகா. தாரிகா புத்திசாலியான பொண்ணா இருந்தா, ரொம்ப சுட்டியாவும் இருந்தா. ஆரிகா ரொம்ப சோம்பேறி, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாளாம். அதனால அவ ரொம்ப குண்டா இருந்தா, எந்த வேலையும் செய்யவும் மாட்டாளாம். அவங்க தாத்தாவோட ஸ்வீட் கடையில இருக்கிற ஸ்வீட் எல்லாம் டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருப்பாளாம். அதை பார்த்து தாரிகா புத்திமதி சொன்னாலும் அவ கேட்க மாட்டாளாம். நீ போடி, உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுவாளாம். ஒரு நாள் தாத்தாக்கு ஸ்வீட் ஆர்டர் வந்துச்சான். நிறைய லட்டு, மில்க் ஸ்வீட்டு, ஜாமுன்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவரும் அதை கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுட்டு கடைக்கு போனாராம். அப்போ ஆரிகா அங்க வந்தா. லட்டுவோட நெய் வாசனை, பால் வாசனை எல்லாம் அவன் மூக்க தொலைச்சுதான். லட்டு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சாப்பிடணும் போல ஆசையாயிடுச்சு. ஆசைய தாங்க முடியல. அதை பார்த்த தாரிகா, அக்கா வேணாவா, நம்ம விளையாட போலாம், இது தாத்தா கடைக்காக செஞ்சிருப்பாங்க, வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாலாம். அவளும் சரி சரி நம்ம விளையாடலாம், நீ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தனியா உட்காந்து அத்தனை ஸ்வீட்டையும் சாப்பிட்டு முடிச்சாலாம். தாரிகா அவ ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வரும்போது அப்படின்னு ஏப்பம் விட்டாலாம். அத அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. அப்போ தாத்தா ஸ்வீட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு. ஆரிகா எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டான்னு தெரிய வந்துச்சு. அதனால தாத்தா ரொம்ப கோவப்பட்டாரு. ஆரிகாவையும் ரொம்ப திட்டினாரு. என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு. சொன்ன நேரத்துக்கு ஸ்வீட்ஸை கொடுக்க முடியாததுனால குணால் தாத்தாவோட ஸ்வீட் கடை ரொம்பவே நஷ்டமாக ஆரம்பிச்சது. ஸ்வீட் ஆர்டரும் வர்றது குறைஞ்சு போச்சான். ஸ்வீட்ஸ்லாம் வீணா போகுதுன்ட்டு ஆரிகா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உட்காந்து எந்த கவலையுமே இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாளாம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஆரிகாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அவ அளவுக்கு அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டதுனால ரொம்ப உடம்புக்கு முடியாம போச்சு. அதுக்கப்புறம் தாத்தாவும் தாரிகாவும் அவளுக்கு நல்ல உணவா கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவளுக்கு உடம்பும் சரியாச்சு. ஆரிகா அவ செஞ்ச தப்ப அப்பதான் உணர்ந்தா. அதுக்கப்புறம் ஆரிகா தாரிகா கிட்டேயும் சாரி சொன்னா. தினமும் உடற்பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சா. தாத்தா கூட ஸ்வீட் கடைக்கு உதவியாகவும் இருந்தா. அவளோட சோம்பேறித்தனத்தையும் விட்டா. ஆரிகா, தாரிகா, குணால் தாத்தா 3 பேரும் நல்ல ஸ்வீட் கடையை நடத்தினாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு.